வாரம் சுழற்சங்கம் வழங்கும் தமிழரம் பேசும் வாக்கவிகள் தமிழ் மொழியின் சிறப்புகளை முன்னெடுக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது. நாடக தமிழ் எனும் தலைப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள்: அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோபத்துடன் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்த புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, தேர்காலின் மகனை இட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனது பெரும் கதையை நீதியின் இலகணமாய் பெற்று பெருமை கொண்ட கடிகால் சோழனது பூமுகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் மலர்த்து முக்கொடிய நிழலே முத்தமிழ் காப்பாற்றும் வேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக்க முடிப்புனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று தெளிவாக தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டிய பேரவையிலே ரோமானியர்கள் தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆள்கின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டு வரிகள் துரைக்க உனது கொடுங்கோல் அடித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலனின் மனைவியா நீ? அமைச்சரே, கோவலனின் மனைவி சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாரையினும் நாக்காக்க மன்னா, நாக்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டும் கயவர்களே திருடர்கள். ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். தமிழகத்தின் நீதி கல்வனை தண்டிக்காவது என்றது உனக்கு தெரியும் அல்லவா? ஏளன சிரிப்பு நீதி இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்கும் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். குடநிலையில் அலமாட்சி செய்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தில் முடிவானேன். நன்றாக சிந்தியுங்கள். என்ன சிந்தியுங்கள்? நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? கண்ணகி, அது கோபுரன் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரன் தேவியின் சிலம்பு. அது கோபுரன் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. உன்னிடம் அடையாளம் இருக்கிறதா? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக மாற்ற துடிக்கின்றாயே, அப்போது என் கணவனை நேருக்கு நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அவன் என்னோட உயிரோடு இருந்திருப்பான். என்ன? பாண்டிய மன்னா, உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். இதோ பார். மாணிக்கங்கள். அரசி, உன் சிலம்பை கொடு. பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்களில் வருகின்ற ரத்த துளிகள். அமைச்சர்களே, அரும் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டனின் அறம் வரன் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பாற்று. திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய செய்தியை கேட்டு. ஆணை சேனை 1000 வந்தாலும் அந்நாட்டு பார்த்து வழிநடத்தும் உன் வீரம் எங்கே? வெற்றி திருப்பாடி எங்கே? 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 மாசு பரடவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் கணவனை, என் கண்ணாளனை, என் மணவளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல.
ஆராயாமல் அவசரத்தில் தீர்ப்பளித்த நானே கல்வன். தமிழே, தாயே, என் தாயகமே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து. அரசரே, அரசரே, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அழியட்டும் மொழியட்டும் எல்லாம் அழியட்டும், அழியட்டும் மொழியட்டும் தீ பரவட்டும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு காலம் கடந்தும் தமிழை காப்போமா. இது இன்றைய இளைஞர்களின் உலகம். கையில் கைபேசி, வாயில் தமிழ், ஆனால் மனதில் தமிழ் இருக்கிறதா என்ற கேள்வியுடன் இக்காட்சி தொடங்குகிறது. தமிழை பத்தி நான் ஒரு ஸ்டோரி போட்டேன், அதை பார்த்து ஏதா லைக் பண்ணுங்க. ஏண்டா ஸ்டோரி போறது பெரிய விஷயம்டா. தமிழ சொல்லிட்டே தமிழை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? தமிழை பத்தி என்ன தெரியுமா? ஏன் தமிழ் பேச சொல்றா? அது போதும் உனக்கு. தமிழ் பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ் எதுக்க படிக்க எனக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இது நண்பர்களுக்குள் நடக்கும் சண்டை மாதிரி தோன்றினாலும் உண்மையில் இது இன்றைய தலைமுறையின் பிரச்சனை. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கா. இங்கிலீஷ் தேவைதான், முக்கியம் தான், அதுக்கு தமிழை விட்டுற கூடாது. நீ சொன்ன மாதிரி நான் வரப்பா. ஏன் இங்கிலீஷ்ல ஒரு சர்வே பண்ண முடியும் இந்த வேர்ல்ட்ல? இங்கிலீஷ் கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா தமிழ் இலகாம பேசாத. தமிழ் தான் நம்மளோட அடையாளம். தமிழ் பேசும் தலைமுறை, ஆனால் தமிழ் ஆழம் அறியாத தலைமுறை. இந்த எண்ணங்களோடு ஒரு மாற்றம் நிகழ தயாராகிறது. ஹாசன் மனதில் எழுந்த கேள்விகள் அவனை அமைதியாக விடவில்லை. அந்த நேரம் காலம் மாறுகிறது. இவர்கள் மூவரும் கடந்த காலத்திற்கு செல்கிறார்கள். புதுசா இருக்கு. ஒண்ணுமே புரியல, எங்க வந்துக்கிறோம்? இந்த இடம் பார்க்கும்போது பழங்காலத்து இடம் மாதிரி இருக்கு. அந்த அமைதியை உடைத்து ஒரு முரசொலி கேட்கிறது. அவர்களின் முன் பாரதியார் தோன்றுகிறார். யாமறிந்த மொழிகளும் தமிழ் மொழி போல் ஈதனும் காணும் எங்கோ. நீங்க பாரதியார்? ஆமா, நீங்கள் போறோம் யார் சார்? எதுவுமே புரியல சார். 2026 பின்னாடி வந்துட்டோம் சார், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியானா நம் பாரத நாடு சுதந்திரம் கிடைத்து விட்டதா? ஐயா 1940 கிடைத்து விட்டது ஐயா. அப்படியானா நான் கண்ட கனவு வீணாகவில்லை. கவியின் முகத்தில் சந்தோஷம். ஆனால் அடுத்த கேள்வி இன்றைய இந்தியாவை பற்றி. உங்கள் காலத்தில் தமிழும் கல்வியும் எப்படி உள்ளது? ஐயா தமிழ் எல்லாருக்கும் பேச தெரியும், எழுத படிக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆங்கிலம் இப்ப எல்லாருக்கும் முக்கியமா போச்சு. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், அது தவறல்ல. ஆனால் நம் தாய்மொழியை மறக்காதீர்கள். ஐயா, அப்போ தமிழ் மொழி காப்பாற்ற நம்ம என்ன பண்ணுது? பெருமை பேசுவதல்ல தமிழ், படித்து புரிந்து நடைமுறை வாழ்க்கை மட்டுமே உயிர் வாழ்ந்தோம் தமிழ். இந்த வார்த்தைகள் இளைஞர்கள் மனதில் ஆழமாக பதிகின்றன. இந்த நிகழ்வு அவர்களை மாற்றத் தொடங்குகிறது. பாரதியாருடன் உரையாடிய பின் இளைஞர்கள் அவருடன் ஒரு தேநீர் கடையில் அமர்கிறார்கள். இங்கே பேசப்படுவது இன்றைய சமூகத்தின் உண்மை. மூவரும் வாங்க. டீயா? ஐயா, இந்த காலத்துல ட்ரெண்டே பாத்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், கோல்ட் காபி, இதுதான் நம்ம காலத்துல ட்ரெண்ட். நடைமுறைக்காக நம் பண்பாட்டை மாத்தி விடலாமா? ஐயா இப்பலாம் ஃபுட்டுனால பீட்சா பர்கர் ஆயி போயிடுச்சு ஐயா. ஃபாரின் பிராண்ட் தான் இப்பலாம் ஸ்டைல்ல சுத்தி நிக்கறானுங்க. சுதந்திரத்துக்கு பின் நம் பண்பாடு, உணவு, கலாச்சாரம் எதையும் மறந்து விடாதீர்கள். அது நம்மளை படித்து. இந்த வார்த்தைகள் இளைஞர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. அது ஒரு கனவா இல்லை காலம் கடந்து வந்த எச்சரிக்கையா? மூவரும் விழித்து ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதானா பாரதியார் பேசுனது? டேய், அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் இது கண்டிப்பா கத்துக்கலாம். குழப்பம் முடிந்தாலும் அதில் கிடைத்த உண்மை முடிவதில்லை. தமிழ் சண்டை போடுறதோட தமிழை நம்ம காப்பாற்றணும். பேசுறது என்னடா தமிழ் பெருமை. நம்ம படிக்கவும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதுதானே தமிழ். இது ஒரு இளைஞனின் மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறைக்கு விடுக்கும் அழைப்பு. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தமிழை படிப்போம், தமிழை பேசுவோம், தமிழோடு வளர்வோம்.